முருகன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அதை பற்றி நீங்கள் அறிவீர்கள். இந்த சில சமயங்களில் நம்ம வாழ்க்கை சுமந்த பாறை மாதிரி இருக்கும். நாம எதுவும் புரியாமலே ஏன் இப்படி நடக்குது, ஏன் நான் மட்டும் இப்படி போகணும் அப்படின்னு கேட்போம். ஆனா அதே நேரத்துல நம்ம உள்ளத்துல ஒரு நிம்மதியும் தோன்றும். அது யாருன்னா அந்த நம்ம முருகன் தாண்டா. அவர் நம்மை பார்த்து கொண்டிருப்பது நமக்கு தெரியாமலே நமக்குள்ளே ஒரு தைரியமா நம்பிக்கையா எழும்புது. முதல்ல கேள்வி, முருகன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், அது எப்படி தெரியும்? தெரியும். நீங்கள் விழுந்தாலும் முருகன் உங்களை எப்போதும் மேலே தூக்கித்தானே வைக்கிறார். நீங்க நம்பாத நிலைமையில இருந்தாலும் வாழ்க்கை உங்களுக்காக ஒரு வழி இல்லாத வழி செஞ்சுவிடும். அதுக்கெல்லாம் காரணம் அவன் பார்வை உங்கள் மேல் இருப்பதுதான். உங்களுக்குள் ஒரு சிறிய நம்பிக்கை இருந்தா போதும். ஒரு நாள் முழுக்க குழப்பத்தில் இருந்தாலும், இரவில் தூங்குற நேரம் உள்ளம் நிம்மதியா இருந்தா, யாருமே இல்லாத நேரத்துல கூட ஒரு கண் நம்மை பாதுகாப்பது போல் தோன்றுச்சுன்னா அது முருகன் தான். முருகன் எப்படி சிக்னல் கொடுத்து இருக்கிறார்? ஒன்று, உங்களோட பேர்லயே க்ளூஸ் இருக்கும். உங்களோட பேருலாம் MURAGA மாதிரி எழுத்துக்கள் இருந்தா அது சோதிக்கல்ல ஒரு அடையாளம். அவன் உங்களை பிளான் பண்ணியே திஸ் வேர்ல்டெல்லாம் அனுப்பியிருக்கான். 2ஆம் சுப்பிரமணியர் ஆலயம் பார்த்தா உங்க மனசு அழுத்தமா அடிக்குதா? ஒரு ரேண்டம் முருகன் போட்டோ பார்த்தா கண்ணுல நீர் வந்துதா? அதெல்லாம் சாதாரணம் இல்ல, அது அவனோட அழைப்பு. 3வது, நீங்க சுத்தமா சந்தோஷம் இல்லாத நேரத்துல கூட எதிர்பாராத சந்தோஷங்கள் வருதா? அது அவன் சைன். நீங்க இழந்ததை விட மேலானதை காத்துக்கிட்டு இருக்கிறான்.